ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று நம்ம 24வது ஸ்லோகம் பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம். அக்ரணீ கிராமணீஹி ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணஹ சஹஸ்ர மூர்தா விஸ்வாத்மா சஹஸ்ராக்ஷः சஹஸ்ரபாத். அக்ரணீஹி, அக்ரணீர் அந்த ரா போயிடும் விசர்க சந்தியில. அக்ரணீஹி கிராமணீஹி ரெண்டும் ஒரே மாதிரி தான். அக்ரணீர்னா யாருன்னா நம்மை முன்னால் கொண்டு செல்ல. அக்ரங்கிறது சம்ஸ்கிருதத்துல மின்னால், நம்ம வழிகாட்டி. முன்னால் தான் அக்ர. அக்ரே பஷ்யாமி, நான் பிறகு முன்னால பார்க்கலாம் அப்படின்னு. அக்ரேங்கிறது ஃப்ரண்ட் ஆங்கிலத்துல, முன்னால், முன்னாடி. அக்ரணீகின எவன் ஒருவன் நம்மை முன்னாடி வழிகாட்டியாக கொண்டு செல்கின்றானோ அவன் அக்ரணீகி. அவ்வளவுதான். அக்ரணீகி அவர்தான். மகாவிஷ்ணு தான் சொல்லிக் கொடுக்கிறார் பீஷ்மர். அவர்தான் அக்ரணீகி, உன்னை கொண்டு செல்கின்றார் முன்னாடி. உன்னை பாதையில் எந்த வெளிச்சத்திற்கு, வெளிச்சம்னா என்ன, அந்த திவ்ய பரமாத்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டவர் அந்த அக்ரணீகி. அது ஒரு சப்தமே இருக்கு. அதே மாதிரி கிராமணீகி, கிராமணி, கிராமண்யோ, கிராமண்யன்னு இகாராந்த சப்தம். அது ஸ்திரீலிங்க சப்தம். நதி, நத்யோ, நத்யா மாதிரி. கிராமணீகினா யாரு? கிராமத்தினுடைய ஒரு தலைவன். கிராமங்கிறது சம்ஸ்கிருதத்துல சரியா பார்த்தா கிராமங்கிறது ஒரு சமூகம், ஒரு கலெக்ஷன் ஆஃப் பர்சன்ஸ். அதாவது மக்கள் சமூகமாக ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய இடம். கிராமஸ்தாக கிராமணி. இந்த கிராமணீகே அதிபதி, அந்த மக்களுக்கு உண்டான அதிபதி. அப்ப இந்த கிராமத்தார்களை, சமூகத்தில் சேர்ந்தவர்களை கிராமணீகி அவர் நாயகன். அவர்தான் தலைவர். அவருக்கு கிராமணீகின்னு சொல்லுவாங்க. கிராம பஞ்சாயத்து தலைவர் இப்ப சொல்ற மாதிரி தான் அது. அவரை கிராமணீகி, அந்த சமூகத்தினுடைய தலைவர். அவர்தான் நாயகன், தலைவன். யாரு? மகாவிஷ்ணு. எல்லாத்துக்குமே வரார் அவர். எல்லா இடங்களிலும் பீஷ்ம பிதாமகர் குழந்தைகளை வாழ அந்த பஞ்ச பாண்டவர்களையும் எல்லாரையும் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். கிராமணீகி, இந்த ஸ்ரீமான். ஸ்ரீங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியாச்சு, நம்ம பார்த்தாச்சு. ஒரு தனம். தனங்கிறது சொர்ண நாணயம் மட்டும் இல்ல, எல்லா விதமான தனம். கல்வி தனம், சுபாவ தனம், குணத்தினுடைய தனம், சந்தோஷத்துடைய தனம், வளம். வளம்ங்கிறது வாழ்வு. வளம்னா வெறும் தங்க நாணயங்களும் பேங்க்ல துட்டு இருந்தா மட்டும் தனம் இல்ல. அது மனசு சந்தோஷம் பெரிய தனம். குடும்ப, நம்முடைய சுபாவம், கோபம் வராம இருக்கிறது, நல்ல குணத்தோட இருக்கிறது பெரிய பெரிய தனம். மற்றவர்களுக்கு சேவை செய்வது அது ஒரு தனம். அந்த மாதிரி தனங்கிறது பலவிதமான ஒரு வெளிச்சத்தை நீங்க ஒரு கண்ணாடி பிரிசம்னு சொல்லுவாங்க, அதுல மூலமா செலுத்தினா அது சிதறி போய் பல வர்ணங்கள் அது போற மாதிரி தான் ஒரு ஆத்மா உள்ள போய் வெளியில அந்த மாதிரி பல வர்ணங்களாக வருது. எல்லாம் சுத்தமா இருக்கணும் அந்த தனம். அதனால அந்த தனம் தான் ஸ்ரீமான். மான்னா என்னன்னா மனுலேருந்து வர்றதுதான். புமன்பாங்க. மான்கிறது மனிதன், ஸ்ரீங்கிறது தனம். ஸ்ரீமான், அந்த ஸ்ரீனுடைய மனிதனை நீ எடுத்தாலும் அவர்தான் ஸ்ரீ, அவர்தான் தனம். ஸ்ரீமான். அந்த மான்கிறது பெரிய தனவான். அந்த வான்மா அதாவது எப்படி வரும்னா, இப்போ விக்கிரவாக்கியம் எடுத்துங்கோ. தசரதஸ்ய அப்பத்தியம் புமான் தாசரதிஹிம்பான். ராமருக்கு 100 பேர் தாசரதி. அவருடைய வம்சத்திலிருந்து அவருடைய குழந்தையானவன் ராமன். தாசரதின்னு பேரு. அப்பத்தியம் புமான். அந்த மான் நிறைய வரும் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்லயும் வரது இல்லையா? அவன், அவன் சொல்ற மாதிரி நல்லவன். அந்த அவன், அந்த வன் வர மாதிரி தான். ஸ்ரீமான் நியாய, அவர் நியாய. நியாயனா எவன் நியாயத்தை செய்கின்றானோ, நீதியை செய்கின்றானோ அவன் நியாய. அது பெயர் சொல், நவுன். நம்ம வேணா ஸ்பெஷல் விசேஷ அது சொல்லலாம், சிறப்பு பெயர் சொல்லாக எடுத்துக்கலாம். அதை அப்படி வச்சுங்க. நியாய, நியாய. அவர் எல்லா விதத்திலையும் ஒரு நீதியானவர். யாரையுமே துன்பப்படுத்த மாட்டார். நியாயம்னா சுத்த நியாயம். நம்ம என்ன அந்த நீதிமன்றத்துல கொடுக்கிற நியாயம் அந்த மாதிரி மற்றவனுக்கு மனசு கஷ்டம். ஒரு நீதிபதி ஒரு நியாயத்தை கொடுத்தாருன்னா 2 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தருக்கு சௌக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒருத்தருக்கு பாவம் மனசு கஷ்டம் தான் இருக்கும் அவருக்கு எதிரான தீர்ப்பு வந்ததுன்னா. சாமானிய விஷயங்கள் எல்லாம். ஆனா அவர் இந்த மாதிரி நியாயம் கிடையாது.
அவர் கொடுக்கிற நியாயம் ரெண்டு பேருக்கும் நியாயமா இருக்கும், ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அதுதான் பீஷ்மர் சொல்லி கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. நியாய நீதி அரசர் அவர். நீதி அரசர்னா ஒரு தீர்ப்பு வழங்கினாலும் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும், யாருக்கு கஷ்டம் மன கஷ்டம் இருக்காது. அதுதான் அவருடைய நியாய உடைய அர்த்தம். நேதா திருச் பிரத்யேக நாயகன், நாயகனுடைய திருச் பிரத்யம் தான் நேதா. நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதனால நாயகன்னு சொல்லலாம் நூல் பிரத்யத்துல. அது நிறைய விதமான ரூபங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. நேதா நேதாலாம் அதுக்காக சொல்றா இல்லையா, நம்ம ஹிந்தியில கூட இருக்கு நேதா, பெரிய நேதா அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர நேதா அப்படிம்பாங்க. லீடர், திருச் பிரத்ய லீடர். ஆனா பார்த்தா ஸ்ரீலிங்கம் மாதிரி இருக்கும், ஆனா ஸ்ரீலிங்கம் கிடையாது. தாத்தாங்கிறது ஸ்ரீலிங்கம் இருக்கும், தாத்ரி தான் ஸ்ரீலிங்க சப்தம். அத மாதிரி கொடுக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்டவள். நேதா நேதாங்கிறது லீடர். எல்லாருமே மகாவிஷ்ணுவ புருஷலிங்கம் புல்லிங்கல தான் பேசுறாரு. ஏன்னா லட்சுமி தேவி மேட்டர், எனர்ஜி அண்ட் மேட்டர் தான். அவங்களதான் ஸ்ரீலிங்கத்துல பேசுவார் பீஷ்ம பிதாமகர். நேதா தலைவர். சமீரணக, சமீரணகிறது என்னன்னா சமீர்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில கூட சமீர்னு வரும். சமீர்னா வாயு, காற்று. சமீரணன்னு உண்டு, அதாவது நடுநிலை பால நியூட்ரல் ஜெனரல் சமீரணம். சமீரணகனா வாயுக்கு சொல்லுவாங்க. அந்த சமீரணக இவர் தான் அந்த வாயு. வாயுவை கொடுக்கப்பட்டவன் சமீரணக. சமீரக சமீரணக ரெண்டும் சொல்லலாம். சமீரணக வாயுவை கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு தலைவன்னா. நமக்கு பஞ்ச பிராணங்கள் இருக்கு இல்லையா, பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வா, உதானாய ஸ்வா, சமானாய ஸ்வாஹா நம்ம சொல்றோம். பஞ்ச பிராணங்கள்லாம் சாமானிய பிராணங்கள் இல்ல. அது வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்ல. அந்த ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறது வெளியில இழுக்கிறது, தக்கவை, கும்பக, பூரக, கும்பக, ரேச்சக, இந்த மாதிரி பல இதுல உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வா, பெரிய இடம். பஞ்ச பிராணங்களுடைய பிராணம் அதுதான் அவரை சமீரணக. வாயு, வாயு புத்திரன் இல்ல, அவர் வாயுக்கே அதிபதி. உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட உள்ள ஒரு வாயு, பஞ்ச பிராணங்களை கொடுக்கப்பட்ட அந்த சமீரணக அவர் தான் அப்படிங்கிறார். சாமானியமான வார்த்தைகள் இல்ல, இதுல பல ஆழ்ந்த கருத்துக்களும் அர்த்தங்களும் இருக்கு சுவாமியை பத்தி. சஹசிரமூர்தா, சஹசிரங்கிறது நேர் அர்த்தம் வந்து 1000. சம்ஸ்கிருதத்துல பரார்த்தம் வரைக்கும் இருக்கு. அயுதம், பராயுதம் நிறைய இருக்கு கோடியில சஹசிரங்கள். ஆனால் கோடி ஆயிரக்கணக்கான இந்த அர்த்தத்துல தான் எடுத்துக்கணும். நிறைய அளவில்லாத அந்த அர்த்தத்துல ஆயிரக்கணக்கான நம்ம சொன்னா வெறும் 1000 இல்ல, பல ஆயிரங்களை கொண்டது. ஆயிரக்கணக்கான. மூர்தகங்கிறது என்ன? சிரம். மூர்தகன்னு சரியா பார்த்தா ஒரு ஒரு மேல் பாகம், ஒரு ஜந்துவுடைய மேல் பாகம், அதுக்கு மேல மேல் பாகம் கிடையாதுன்னு அர்த்தம். உச்சஸ்தானம்னு சொல்லணும், உயர்ந்த ஸ்தானம். அதாவது மூர்தக அவருக்கு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிரங்கள் மட்டும் இல்ல, மூர்தாக அவர் பார்க்கக்கூடிய சக்தி உடையவர். அதனால்தான் பீஷ்மர் சொல்றார் சஹசிர மூர்தாக. ஒரு சிரசு அப்படி இல்ல, ஆயிரக்கணக்கான சிரசுகள் அவருக்கு இருக்கு, ஆயிரக்கணக்கான உன்னத ஸ்தானங்கள் அவருடைய உடம்பில் இருக்கு அப்படின்னு சொல்றார். சஹசிர மூர்தாக. விஸ்வாத்மா, விஸ்வசிய ஆத்மா. விஸ்வம் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துடைய ஆத்மா அவர் தான், மூல ஆத்மா அவர் தான், சென்ட்ரல் பாயிண்ட். இந்த இன்ஃபைனைட் டாட் நான் சொன்னேன் இல்லையா, அளவில்லாத ஒரு சிறு புள்ளி வெடித்து சிதறினால் இந்த உலகம் உண்டானது. அந்த ஆத்மா வேணுமே, எனர்ஜி வேணுமே. அந்த ஆத்மா இல்ல, பரமாத்மா யாரு? விஸ்வத்தினுடைய ஆத்மா யாரு? மகா நாராயணன் தான் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். நாராயணன். சஹசிராட்ச, இது வந்து புருஷ சுகத்திலே ஒரு சஹசிராட்ச, சஹசிரபாத், சஹசிர சீருஷா புருஷான்னு வரும், நமக்கு தெரியும். சஹசிர 1000 கண்கள் உடையவர்னா ஒரு பீஷ்மர் சொல்றார், எல்லா இடத்துலயும் அவருக்கு பார்க்கலாம்பா. நீ மாத்திரம் ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம நீ ஏதோ தப்பு பண்ணினாக்கா, கள்ளு குடிச்சிட்டு இருந்தாக்கா யாரும் பார்க்கறதுன்னு நினைச்சுக்காத, அந்த மாதிரி நினைச்சுக்காத. இங்க வேற எல்லா ஒரு அணுக்குள்ள என்ன தப்பு நடக்கிறதோ அதை பார்க்கக்கூடிய சக்தி உடையவர் அவருக்கு. அந்த சஹசிர அக்ஷ இருக்கு, ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்கின்றன. சஹசிர பாதங்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள். பாதங்கள்னா கால்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் எங்கும் எப்பொழுதும் போகக்கூடிய திறமை. வடக்கா, மேற்கா, கிழக்கா, தெற்கா, மேலையா, ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ அப்படின்னு சொல்ற மாதிரிதான். பூமியை நமஹ, விஷ்ணுவே நமஹ, பிரம்மனே. எல்லா இடத்துக்கும் பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் போவர், கீழையும் போவர், மேலையும் போவர், கிழக்கும் போவர், பாதாள லோகம், பூலோகம், சொர்க்கலோகம், எல்லாத்துக்கும் போகக்கூடிய கால்கள் உடையவர். சஹசிரபாத் அப்படின்னு சுவாமி அவர் அழகா
வர்ணனை பண்றார் பீஷ்ம பிதாமகர். இப்ப நான் எண்களை தரேன், கேட்டுங்கோ. இது இப்போ நம்ம அக்ரணீஹி 218, கிராமணீஹி 219, ஸ்ரீமான் 220, நியாய 221, நேதா 222, சமீரண 223, சஹஸ்ர மூர்தாக 224, சஹஸ்ராக்ஷ 225, விஸ்வாத்மா 225, சஹஸ்ராக்ஷ 226, சஹஸ்ரபாத் 227. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சத்பவ்யாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓம்